பயனர்களின் தொடர்பை ஏற்படுத்துவதும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பிரதான சந்தைகளில் இலங்கை சுற்றுலாத்துறைக்கு சிறந்த இடத்தை ஏற்படுத்துவதற்கு மக்கள் தொடர்புகளை பலப்படுத்துவது அவசியமாகும். பிரதான சந்தைகளில் இலங்கை சுற்றுலா வர்த்தக நாமத்தை மீள நிலைநிறுத்தி மேம்படுத்துவதும் சுற்றுலா தலம் குறித்த தெளிவான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த திட்டத்தின் நோக்கமாகும். சுற்றுலாத்துறை ஊடகவியலாளர்கள், சுற்றுலாத்துறை வர்த்தக வல்லுநர்கள், சுற்றுலா பயணிகள், இளம் சுற்றுலா பயணிகள், சமூக வலைதள மற்றும் டிஜிட்டல் பார்வையாளர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. 4 முதல் 6 மாதங்களுக்கு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் தெரிவு செய்யப்பட்டுள்ள 6 நாடுகளை மையமாக கொண்டு 600 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் முதலாவது திட்டம் ஆஸ்திரேலியாவை அடிப்படையாக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. கடந்த வருடம் நாங்கள் 2.36 மில்லியன் சுற்றுலா பயணிகளை அழைத்து வந்து ஒரு சாதனையை படைத்துள்ளோம். இந்த வருடத்தின் ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலேயே 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான வருமானத்தை பெற்றுள்ளோம். வரவிருக்கும் சுற்றுலா காலத்தை அடிப்படையாக கொண்டு புதிய விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படுதல், விளம்பர திட்டங்கள் ஆகியவற்றுடன் இந்த ஆண்டில் 2.7 மில்லியன் சுற்றுலா பயணிகளை அழைத்து வர நாம் இலக்கு நிர்ணயித்துள்ளோம். அத்துடன் அடுத்த வருடத்தில் இந்த திட்டத்தின் ஊடாக 3 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர எதிர்பார்த்துள்ளோம். இதன் ஊடாக எமது வருமான இலக்கு சுமார் 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அமையும். கடந்த வருடம் நாம் 3.2 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றோம். இந்த வருடம் 4.2 பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை இலக்காக நிர்ணயித்துள்ளோம் என்றால் அடுத்த ஆண்டில் அது 5 பில்லியனை தாண்டும். யார் என்ன கூறினாலும் வருடம் முழுவதுமான பல்வேறு பருவங்களுக்கு பொருத்தமான வகையில் 3 மில்லியனுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவது எமது நோக்கமாகும். அது மாத்திரமில்லாமல் 2030ஆம் ஆண்டளவில் சுற்றுலாத்துறை வருமானத்தை 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கவும் நாம் இலக்கு நிர்ணயித்துள்ளோம். The interim campaign itself, starting from the August, which we've been targeting 2030 to be $10 billion